இந்த நாட்களில் உங்களோடு பேசும்படியான வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் ஒரு சபையில் ஒரு ஆராதனையில் செய்து கொடுக்கறது போல் உணர்ந்து இந்த வார்த்தையில் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க என்னை அர்ப்பணித்து வந்திருக்கிறேன். உங்கள் வேதாமத்தை எடுத்துக்கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் வார்த்தையை கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறீங்க? எங்களை பழக்க வைக்கும் போதே ஃபாதர் பெர்க்மான் சப்பா சொல்லுவாங்க, ஆண்டவர் டேய் ஜனங்கள் முன்னாடி போகிறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை கிடைக்கணும் ரேமான்னு சொல்லுவாங்க. ஆமென். எவ்வளவோ பிரசங்கங்கள் எவ்வளோ வார்த்தையை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த இடத்துல தேவன் அனுமதிக்கிற வார்த்தையை பேசுகிறது தான் வெற்றி. கொர்நேலி சொன்னார் பேதர்கிட்ட, நாங்கள் எல்லோரும் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம், தேவன் உமக்கு என்ன வார்த்தையை கட்டளையிட்டாரோ அதை கேட்க தேவ சன்னிதானத்தில் கூடியிருக்கிறோம். எவ்வளோ மேன்மையான வார்த்தை! கர்த்தர் வார்த்தையை தந்தார், அந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொடுக்க போகிறேன். இங்கே மட்டும் இல்லை, எங்கேனாலும் உங்கள் சபையில் நல்லா குறிப்பெடுக்கணும். ஆமென்னு சொல்லுங்கள். இந்த ஒட்டு பேப்பர் பிட்டு பேப்பர்லாம் எழுதக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல டைரி வாங்கணும். ஆமென்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. வாங்குவீங்களா? ஸ்தோத்திரம். கிதியோன் பைபிள் இலவசமாக கொடுத்த மாதிரி டைரி கொடுக்க மாட்டாங்க. அந்த கிதியோன் பைபிளும் யாரோ பணம் கொடுத்து தான் வருது. அதனால் ஒரு டைரியெல்லாம் வாங்கணும். வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டீங்களா? அப்படியாக்கா? ஆமென். ஸ்தோத்திரம். வாங்கலைன்னா நம்ம வாங்கி கொடுப்போம். அல்லேலூயா. நீங்கள் சபை நடத்துகிறீங்களோ? ஆமென். நல்லா நடத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சிஸ்டர் சபையிலேருந்து வந்திருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் அவங்க நோட்டு வாங்கி கொடுப்பாங்க. அடுத்த வாரத்தில் காசு நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துருவீங்க. பேனா வாங்கி கொடுத்துருங்க. ஆமென். அல்லேலூயா. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வாக்கியத்தை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்ளும். தேவ சித்தம் செய்தவர்கள் இல்லைன்னா முதல் பகுதி தேவ சித்தம் செய்யாதவர்கள், 2வது தேவ சித்தம் செய்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. 2 பகுதியை உங்களோடு பேச போகிறேன். தேவ சித்தம் செய்யாதவர்கள், தேவ சித்தம் செய்கிறவர்கள். செய்தியின் தலைப்பு என்ன? சிலருக்கு இப்போ காதை கேட்காத. அல்லேலூயா. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பான்னா 4 காது கேட்கும். இந்த காது இப்போ கேட்காது நிறைய இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். எதுக்கு உயர்த்தணும்? உங்களை எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? அவருக்கு பயன்படாத ஆசீர்வாதம் எதுக்குன்னு கேட்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வீட்டுக்காரன் உழைச்சிட்டு வர்றான், அவனுக்கு சாப்பாடை கொடுக்கலைன்னா அந்த பணம் எதுக்குன்னு கேட்குறேன். செய்தியின் தலைப்பு எழுதிக்கிட்டீங்களா? என்ன எழுதினீங்க? தேவ சித்தம் முதல்ல செய்யாதவர்கள், 2வது செய்தவர்கள். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. செய்தி தலைப்பை எழுதுனீங்களா? நான் எழுதுவேன், எழுதாமல் இருப்பேன், உங்க மக்கள் என்ன? அல்லேலூயா. வந்தீங்கன்னா பாட்டு பாடினீங்களா? காணிக்க கொடுத்தீங்களா? ஆமென். முடிவில் ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணுவாங்களா? கேட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். நம்மளை தொல்லை பண்ணக்கூடாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒருவரை ஒருவர் பார்த்து கற்றுக்கொண்டு வளரணும். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ சித்தம் செய்யாதவர்கள். இந்த வேத வசனத்தில் இயேசு 12 பேரை பிரிச்செடுத்து அவர்களை எல்லா நிலையிலையும் வளர்த்து உருவாக்கணும்னு நினைச்சார். ஒன்று, அவர்களை ஜெபத்தில் வளர்க்கணும்னு நினைச்சார். ஆனால் இயேசுடைய சீசர்கள் தெரியுமில்ல, ஜெபத்தை பற்றி போதனை கேட்டாலும் இயேசு ஜெபிக்கிறத பார்த்தாலும் ஜெபம் கடுகளவோட அவங்க வாழ்க்கையில் வரல. எவ்வளோ வரல? கடுகு எவ்வளோ இருக்கும்? ஒரு 4 கிலோ இருக்குமா? சின்னதாக இருக்கும். கடுகளவோட வரல. சிலருக்கு இன்னும் தனக்காகவே ஜெபிக்க தெரியல. ஆமென் சொல்லுங்க. அச்சிஸ்ட அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஸ்ட ஆமென் ஊழியர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைக்கு இந்த நிலையில் தான் இருக்கிறோம். ஜெபத்தை பிச்சை கேட்குறோம் ஊழியர்கள்ட்ட பணம் கொடுத்து. பணம் ஜெபத்தை பிச்சை கேட்குற ஊழிய விசுவாசிகளுக்கும் ஐயோ, அதை விலையாக விற்கிறவங்களுக்கும் ஐயோ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஜெபத்தை பிச்சை கேட்கக்கூடாது, விலை வாங்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் ஜெபிக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அழகா ஜெபிக்க நினைக்காதீங்க. உள்ளத்தில் உண்மையாக ஜெபிச்சா போதும். நீண்ட நேரம் ஜெபம் அது தனி ஜெபம், ஆனால் உண்மையாக ஜெபிக்கணும். அப்போது இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க நினைச்சாரு.
ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அதை அவங்களுக்குள்ள கொண்டு வர முடியல. நமக்குள்ள அந்த விருப்பம் வராமல், ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம் வராமல் ஜெபிக்கிற கிருபையை தரமாட்டார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு ஜெபிக்கிற விருப்பம் வந்திருக்குதா? விருப்பம் வந்திருக்குதா? 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 சீசர்களுக்கு 12 பேர்ல ஒருவருக்கு விருப்பம் வந்திருக்கு. அவர் திடீர்னு போய் கேட்கிறார், யோவான் தன்னுடைய சீசருக்கு ஜெபிக்க போதிச்சது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும், வா, இவ்வளவு நாள் அதுக்கு தான் காத்திருந்தேன் என்று ஆண்டவர் அவர்களோடு பேசினார். அதுல ஒரு காரியம் சொன்னாரு, பரலோகத்துல பிதாவின் சித்தம் செய்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் நிறைவு பெற்றவர்கள், நிறைவை நோக்கி வாழ்கிறவர்கள் பூமியில இருக்கிறோம். அவர்கள் விழுந்தவர்கள் அல்ல, இங்கே விழுந்தவர்களை தூக்கி வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தம் பரலோகம் செய்யறது போல பூமியில இருக்கிறவங்களும் தேவ சித்தம் செய்யணும். நான் வேகமா சொல்றேன், 10 குறிப்பு முதல்ல சொல்றேன், முடிஞ்சா எழுதிக்கிறங்க. ஆமென். ஆண்டவர் முதல் மனிதனை உண்டாக்கி ஏதெல்லாம் வச்சார். அவனை குறித்து ஒரு சித்தம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஆதியாகமம் 2:15 தோட்டத்தை பண்படுத்தணும், தோட்டத்தை காக்கணும், ஆளுகை செய்யணும். 4வது ஒரு பக்தி உள்ள சந்ததி பெருகணும். இந்த 4 காரியமும் ஆதாம் ஏவாளை குறித்து தேவ சித்தம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? 4 காரியம் சொல்லுங்க. எத்தனை காரியம்? தோட்டத்தை பண்படுத்தணும், காக்கணும், ஆளுகை செய்யணும், அவன் சந்ததி பெருகணும். இப்போ நல்லா கவனிங்க. சில வேளையில் ஆண்டவர் அமைதியா இருப்பார். லூசிபர் ஏவாளோட பேசுது. இப்போ என் பிள்ளையோட ஒரு தவறான மனுஷன் பேசுறான், நான் பார்த்துக்கிட்டா இருப்பேன், ஓடி போய் என்ன செஞ்சிட மாட்டேன், மகளே அவன் பொல்லாதவன் என்று சொல்லி என்ன செஞ்சிருவேன், கையை பிடிச்சு வான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன். ஏசுநாதர் ஏன் அமைதியா இருந்தார் தெரியுமா? இவனுக்கு ஆளுகை செய்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இவன் தான் இந்த பூமிக்கு எஜமான், இவர்கள் தான் இந்த பூமிக்கு எஜமான். இவர்கள் என்ன செய்யறாரு பார்க்க இருந்தார். இந்த தேவ சித்தத்தை ஆதாமும் ஏவாளும் செய்யல. யாரையும் குற்றப்படுத்துற நோக்கம் இல்லை. முடிவு காலத்தில் இருக்கிற எனக்கு நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி வேதத்தின் காரியங்கள் சில எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க தேவ சித்தம் செய்யல. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இந்த தேவ சித்தம் செய்யாதனால ஆண்டவர் ஏதன்ல இருந்து அனுப்பி விட்டான் இருக்கும். அடுத்த வசனம் துரத்தி விட்டான் இருக்கும். எதை துரத்துவோம்? எதை துரத்துவோம்? தெருவில் தெரு நாய் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. தெருவில் தெரு நாய் இருக்கு. அது வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்? சொல்லுங்க சொல்லுங்க. சி, சத்தமே எப்படி இருக்கும்? சி பா சொல்லுமா சொல்ல மாட்டோமா? இந்த வார்த்தை சொல்லும் போது அவர் சந்தோஷப்பட்டு சொன்னாரா? உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வைக்கப்பட்ட மனுஷனை விரட்டுகிறோமே, வீழ்ந்து போனானே, 2ஆம் ஆதாமாக இந்த பூமிக்கு வர வேண்டுமே, மரிக்கணுமே என்ற வேதனையோடு தான் சொன்னார். அப்போ தேவ சித்தம் செய்யலைன்னா தேவன் வைத்த ஸ்தானத்தை இழந்துருவோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? தேவன் கொடுத்த ஆளுகை இழந்துருவோம். இது எனக்கு உங்களுக்கு ஒரு படிப்பனை. 2வது ஆதியாகம புத்தகம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி ரெண்டு கூட்டம், தேவனுக்கு பயப்படுற கூட்டம். நம்ம மொழிகளை சொன்னா ஆவிக்குரிய கூட்டமும் மாமிசத்துக்குள்ள ஒரு கூட்டமும் ஒன்னா இணைஞ்சிருச்சு. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் எந்த தொடர்பு இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ரட்சிக்கப்பட்ட எனக்கு பரலோக தேவன் தகப்பனா இருக்கிறார். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு யார் தகப்பனா இருக்கிறா? பிசாசு. அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டா அவங்க 2 பேரும் சம்மந்தி ஆயிடுவாங்களா? தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோவாவின் காலத்தில் உள்ள அந்த தெய்வத்துக்கு ஆண்டவருக்கு பயந்த சந்ததி அப்படியே போகல, இவங்களோட கலந்துட்டாங்க. நீங்க எஸ்ராவின் புத்தகம், சிலர்லாம்
வேதத்தை வாசிக்கிறது சில 1 நாளாகவும் 2 நாளாகவும் ஆயுள் நாளில் தொடவே மாட்டாங்க. என்ன மின்சார கம்பியாது? அல்லேலூயா, ஆமென். 1 நாளாகவும் 2 நாளாகவும் வாசிக்கிறதே கிடையாது. வாசிங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, அதை பார்க்குறேன் பெரிய வேலை என்ன இருக்குது உங்களுக்கு? சொல்லுங்க, அதை பார்க்கலாம் பெரிய வேலை என்ன இருக்குது? பேசவே மாட்டீங்களோ? ஓஹோ, பேசக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நாங்கள் ஏசுனாரோட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. 6வது அதிகாரம் எஸ்ராவின் புத்தகம். எப்பவுமே வேதத்தில் இருந்து தான் நம்ம கதை சொல்லிட்டு போகக்கூடாது. இப்போ இந்த எஸ்ராவின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 21. அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் கவனிங்க, ஏற்கனவே அந்த அசுத்தத்துக்குள்ள போனதுனால தான் பாபிலோனியர் தேசத்துல 70 ஆண்டுகள் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அதை விட்டு வந்துட்டாங்களா? நெகேமியாவில் போனீங்கன்னா இது அசுத்தத்துக்குள்ள போயிருப்பாங்க. ஜனங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நோவாவின் காலத்தில் இருந்த ஆண்டவருக்கு பயந்த ஜனங்கள் தேவ சித்தத்தை செய்யல. விக்கிரகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ இந்த ஜனங்கள் கலந்துக்கிட்டாங்க, தேவ சித்தம் செய்யல. தேவ சித்தம் செய்யல. சிம்சோன் முதல் காரியம் அவன் பெலிஸ்தியர்ட்ட பழி வாங்குறது தேவ சித்தமா இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்து அவன் செய்தது மாமிசத்துல கிரியை செய்தான். கண்ணை இழந்துட்டான், மேன்மை இழந்துட்டான். அப்போ இந்த நோவாவின் நாட்கள்ல கர்த்தருக்கு பயந்த அந்த சந்ததிகள் மாமிச இச்சைக்கு இடம் கொடுத்தனால தேவ சித்தத்தை செய்ய முடியல. இன்றைக்கு நான் சொல்றேங்க, இந்த சரீரத்துல சில உணர்வுகளை கொடுத்திருக்கிறார், அதை சரியான முறையில் கையாளணும். எத்தனை பேர் நம்புறீங்க? மிருகம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. சரியான முறையில் கையாளணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் வர மாட்டேங்குது. மிருகம் கிடையாது. ஆமென். சிலர்லாம் தூக்கத்தில் மிருகத்தோட மோசமா நடந்துக்கிடுவாங்க. அந்த பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுக்கு கீழே இறங்கி நான் பேச முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர்லாம் அந்த அசுத்தத்தை பார்த்து அது அப்படியே வாழ்க்கையில் நிறைவேற்ற நினைக்கிறாங்க. மிருகத்தின் ஆவி அது, பொல்லாத இச்சையின் ஆவி அது. அந்த ஆவி அவர்களை மேற்கொண்டது. ஓசியாவில் எழுதுகிறாரு, அந்த ஆவி விபச்சாரத்தின் வேசித்தனத்தின் ஆவி வழி தப்பி திரிய பண்ணுகிறது, ஒன்றை உணரவில்லை. இன்றைக்கு இந்த சந்ததிகளுக்கு பெரிய சவால் என்ன தெரியுமா? எனக்கு 20 வயசுல தெரிஞ்ச விவரம் 7 வயசு பையனுக்கு தெரியுது, 7 வயசு பிள்ளைக்கு தெரியுது. ஏன் தெரியுமா? மீடியாவில் எல்லாம் இருக்குது. இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கல. பாஸ்டர் ஒரு மாதிரியா கோபத்தில் பேசுற மாதிரி இருக்கு. உங்க மேல கோபப்பட்டு நான் என்ன செய்ய போறேன்? ஏஞ்சல் டிவியை பார்க்கிறேன், பிளஸிங் டிவி பார்க்கணும், நாடகம் சினிமா பார்த்துக்கிட்டு கிடக்கலாம். நம்ம பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிட்டு. இதுக்கும் சிலருக்கு எஞ்சி போயிடலாம்னு நினைக்கிறோம். இல்ல, நானும் நீங்கள் மனம் திரும்பணும். எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தோடு கலந்து போக கூடாது. ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தான் அல்ல, அது போல நீனும் உலகத்தான் அல்ல. நான் உலகத்தான் அல்லப்பா, நீனும் உலகத்தான் அல்ல. நீ அந்த அக்கிரமத்தில் அநியாயத்தில் இருந்துகிட்டு ஆண்டவர் சொன்னார், துதியின் சத்தத்தை கேட்கப்பன்னு சொன்னாரு. ஆமோஸ்ல சொல்றாரு, உன் துதியின் சத்தம் எனக்கு அருவருப்பா இருக்குடா. ஏன் தெரியுமா? நீ அருவருப்புகளை வாழ்ந்துட்டு, நீங்கள் அருவருப்புகளை வாழ்ந்துட்டு அப்பா அம்மை துதிக்கிறேன்னு சொன்னா வாய முறான்னு சொல்ற. பாட்டு இறைச்செல்லாம் வேண்டாப்பா, ஓ இசையெல்லாம் வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை அந்த ஜனங்கள் செய்யவில்லை. நடந்தது என்ன? நடந்தது என்ன? நோவா குடும்பத்தை தவிர இந்த வேதாமம் முழுவது பலமுறை ஆண்டவர் கிருபையில் நான் வாசிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். 7வது அதிகாரம் 23. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிர் உள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்தன. அவைகள் பூமியில் இராதபடிக்கு அழிஞ்சு போயிருச்சு. தேவனுடைய பிள்ளைகள் அழிவுக்காக மனுஷனை படைக்கல. தேவ சித்தம் செய்யாதவர்கள் அழிக்கப்படுவார்கள்.
முதல்ல என்ன சொன்னேன்? தேவ சித்தம் செய்யாதவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை இழந்துருவாங்க. தேவ சித்தம் செய்யப்படாதவர்கள் அழிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா, ஆமென். தேவையானதொன்று தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, தேவையானதொன்று. அல்லேலூயா. ஆரம்பத்தில் நான் பாட்டு பாடி ஆராதனை நடத்தும் போது உங்களோட இருந்த சத்தம் கொஞ்சம் குறையுது. ஏன்னா வசனம் உங்களை எங்கேயோ இடிக்குது. ஆமென். வசனம் உங்களை எங்கேயோ, ஆமென் சொல்லுங்க. நல்ல மருத்துவர், புண்ணு இருக்குது, சலம் பிடிச்சிருக்குது, அப்படியே வச்சு கட்டி விட மாட்டார். சீல் பிசிக்கித்தான் என்ன செய்வார்? சலத்தை வெளியெடுத்து தான் கட்டுவார். ஏசுனார் நல்ல மருத்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மூன்றாவது உங்களுக்கு சொல்றேன். யாத்திராகமம் 32 1 25 வர. இப்போ ஆண்டவர் வெளியில கொண்டு வந்துட்டார். யார? இஸ்ரவேல் ஜனங்களை. மோசே ஆண்டவர் கூப்பிட்டாரு. போறதுக்கு முன்னாடி மோசே சொன்னார், ஆரோன் ஊர் நீங்கெல்லாம் சபையை பார்த்துக்கிறங்கப்பா, நான் வந்துடுறேன்னு. ஆண்டவர் பேசுறாரு பேசுறாரு பேசுறாரு. ஒவ்வொரு நாளாக போனால் பல நாள் ஆயிடுச்சு. ஆமென். பல நாட்கள் ஆச்சு. திடீர்னு இந்த ஆட்களுக்கு ஒரு ஆவி வருது. நல்லா கவனிங்க. நம்மளுக்கு வருகிற உணர்வெல்லாம் தேவன் கொடுக்கிறது இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நல்ல உணர்வுக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்காது. பொல்லாத உணர்வுக்கு பின்னாடி பிசாசு இருக்கும். இருக்குமா? இருக்குமா? அதில் 2 சாமுவேல்ல வழிபோக்கன்னு எழுதியிருக்குது. இப்போ திடீர்னு சொல்றாங்க, எங்களுக்கு முன்னின்று நடத்துவதற்கு என்ன வேணும்? எங்களுக்கு தெய்வம் வேணும். ஆமென். இவன் அங்க இருந்து தான் வந்திருக்கிறான். அவங்கள நடத்துறதுக்கு பல தெய்வங்கள் இருந்துச்சு. பார்வோன் மட்டும் இல்லை, பல தெய்வங்கள் இருந்துச்சு. சூரியன் இருந்துச்சு, சந்திரன் இருந்துச்சு, எத்தனையோ தெய்வங்கள் இருந்துச்சு. திடீர்னு சொல்றான், எங்களை நடத்துறதுக்கு தெய்வம் வேணும். இவங்களை நடத்துறதுக்கு கர்த்தர் ஆரோனை வச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு என்ன வேணுங்க? தெய்வங்கள் வேணும். ஆரோன் அந்த இடத்துல ஒரு மாபெரும் தவறு செய்தான். நான் சொல்றேங்க, ஊழியக்காரன் சத்தியத்தை மறைச்சா அவன் மேல தேவை கோபம் வெளிப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் இந்த பூமியில் ஓட்டத்தை முடிச்சுட்டு நித்தியத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் லெஃப்ட் ரைட் வாங்க போறார். ஆமென். சத்தியத்தை அறகுறையாக பேசின எல்லா ஊழியக்காரனும் ஏசுனார்ட்ட கணக்கு சொல்லிட்டு தான் போகணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அது நாளும் சரி. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் இருக்கா இல்லையா? ஆமென். ஏன் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க? அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் போயிடும். ஆதரவு இருந்த ஏசுனார் ஆதரவு இருந்தால் தான் ஊழியத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தியத்தை சொன்னதுனால நான் உங்களுக்கு சத்துருவான. பவுல் அங்க போயிட்டார். சத்தியத்தை சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா சபைகளும் இந்த சத்தியத்தை தான் கை கொள்ளணும். அது எந்த சபைனாலும் சரி, எந்த பின்னணியில இருந்தாலும் சரி, இந்த சத்தியத்தை தான் கை கொள்ளணும். இதை கூட்ட வேண்டாம், குறைக்க வேண்டாம். இப்ப ஆரோன் கன்று குட்டியை செஞ்சுட்டான். மனுஷனை பவுல் சொல்றாரு, ஆரோன் தேவ சித்தம் செய்யாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தா. நல்லா கவனிங்க. பவுல் எழுதுறாரு, நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தா ஆண்டவருடைய ஊழியக்காரன் அல்லவே. இப்போ ஆரோன் தேவ சித்தம் செய்யப்படவில்லை. அந்த 25வது வசனம் பார்த்தீங்கன்னா, இவன் தேவ சித்தம் செய்யாதனால இந்த சபைக்கு இவன் என்ன தீங்கு செஞ்சான்? 25 வாசிங்க. என்ன நிலையில உண்டாக்கிட்டான்? தேவனுடைய பிள்ளைகளை யாரும் சத்தியத்தை மறைக்க கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ சித்தத்தை இந்த ஆரோன் செய்யல. எந்த ஊழியக்காரனானாலும் சரி, எவ்வளவு சிகரத்தில் நம்ம இருந்தாலும் சரி, சகல சத்தியத்தையும் சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? சில ஸ்தாபனங்கள், சில சபைகள் சத்தியத்தை மறைக்கும். மறைக்க கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? மறைக்க கூடாது. நாங்கெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து வந்திருக்கிறோம். எங்க கத்தோலிக்க திருச்சபையில் என்ன இல்லை, ஒன்னே ஒன்று, இந்த சத்தியத்தை மட்டும் சொல்லலை. அதனால தான் நாங்கள் வந்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இங்கே வந்து சத்தியத்தை எல்லாம் மறைக்க கூடாது.
நாலாவது தேவ சித்தம் செய்யாதவர்கள். நேராகுதா? என்னாகமம் 13:31 33 வரை 10 பேர், 12 பேர்ல 10 பேர் கோத்திர பிதாக்கள் அவிசுவாசம். அவிசுவாசம். நான் சொல்றேங்க, தேவன் மேலும் தேவ வார்த்தையின் மேல விசுவாசமா இருக்கணும். இவங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் இல்லை, தேவ வார்த்தையின் மேல விசுவாசம் இல்லை. அதனால இவர்கள் தேவ சித்தம் செய்யப்படலை. அதனால வேதம் சொல்லுது, அதே 14வது அதிகாரத்தில், துர்ச்செய்தியை கொண்டு போனவர்கள் தேவ சந்நிதியில் மாண்டு போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சித்தம் செய்யாதவருடைய ஆத்துமா மரித்து கிடக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா மரிச்சு கிடக்கும். தேவ சித்தம் செஞ்சாத்தாக்க யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது போல என் ஆவி, உங்க ஆவி உயிரோடு இருக்கும். எத்தனை பேர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? நான் சொல்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆமென். இவங்க துர்ச்செய்தி செல்றதுனால தேவ சன்னிதானத்தில் மரித்து போனார்கள். அடுத்ததாக தேவ சித்தம் செய்யாதவர்கள். லேவியராகமம் 18வது அதிகாரம் 24 30 வரை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வைக்கும்போது சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கு முன்னாடி இருந்த ஜனங்களை தேசம் கக்கி போட்டுச்சு, ஒன்னையும் கக்கி போடாத அளவுக்கு அவங்க அருவருப்பல் ஒன்றையும் நீ செய்யக்கூடாது. புறவினத்தார் காரியங்களை ஒன்றையும் கற்றுக்கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆடி மாசத்துல கல்யாணம் வச்சிருவீங்களா? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சிருவீங்களா? ஆமென், ஆமென், சோத்ரா. பாரம்பரியம், எத்தனை பாரம்பரியம் இருக்கு. நான் சபை பாஸ்டர். ஆமென். நமக்கு தெரியாமல வீட்டுக்குள்ள மாட விடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளுக்கு தெரியாமல வீடு ஆரம்பிக்கும் போது கோழியை வெட்டுமா. இதுக்கெல்லாம் இவங்க காசு கொடுப்பாங்க. 4 நட்சத்திரம் நேரம்லாம் பார்க்க கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்த முறை நான் கூட்டத்துக்கு வந்தா இதுல பாதி பேர் வர மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் யார் தெரியுமா? ஓடும் போத டயரை கலட்டுறவனுக்கு தான் நீங்க செவி கொடுப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கார் ஓடும்போது டயரை கலட்டினா என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் நடக்கும். என்ன ஆத்துமா ஒருவர் வந்து சொல்றது நடக்கும். தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் எச்சரித்தார், மோசே வழியா எச்சரித்தார். இது நடந்ததா நடக்கலையா? பைபிள் படிச்சிருந்தா மனசுல ஆண்டவர் அந்த வசனங்களை வச்சிருப்பார். 2 நாளாகமம் கடைசி அதிகாரம் எடுங்க. 2 நாளாகமம் கடைசி அதிகாரம் எடுங்க. 36வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை அவர் வாலிபரை அவர்களுடைய தொடர்ந்து வாசிங்கன்னா 70 வருஷம் கிடக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை கை கொள்ளலைன்னா அடிமைப்பட்டுருவோம். எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தம் செய்யலைனா. எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தம் செய்யலைனா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ப்ளீஸ். நம்ம அடிமையா போயிடுவோம். புரியுதா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம அடிமை வாழ்வா. நம்ம நினைப்போம் நம்ம ஆவிக்குரிய சபையில் இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமைப்பட்டு கிடப்பப்பா, நீ அடிமைப்பட்டு கிடப்ப. தேவ சித்தம் செய்யாதவர்கள் அவர்கள் சிறைப்பட்டு போனது போல இந்த வேத வசனத்தை கை கொள்ளாத ஒரு கூட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறைப்பட்டு கிடக்கும். அப்னேர் மரித்த போது தாவீது புலம்புகிறார், அப்னேரே, நீ உன் கைகள் கட்டப்படவில்லை, கால்கள் ஒரு துஷ்ட மரிச்சு போனது போல மரிச்சு போனாயே. அடுத்ததாக சொல்லுகிறேன், தேவ சித்தம் செய்யாதவர்கள். ஆமென். யோசுவாவின் புத்தகம் 7:1 6:18. இப்போ எரிகோவை பிடிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் பேசுறாரு. அதுல சாபத்திட்டாதுன்னது ஒன்னையும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. இவனுக்கு பாபிலோன் சால்வை வேணும், கொஞ்சம் பொருள் வேணும், எடுத்துக்கிட்டான். அடுத்த அதிகாரத்தில் வெற்றி பெற்ற சபை தோல்விக்குள்ள போகுது. நான் சொல்றேன், பண ஆசை. இன்றைக்கு நிறைய பேர் தெரியுமா, சபைக்குள்ளே வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். சிலர் பாஸ்டருக்கே வட்டி கொடுக்குறாங்களாம். அல்லேலூயா.
ஒரு இடத்துக்கு போனா பாஸ்டர் வட்டி தொழில் நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வரமாட்டேங்குது? பாஸ்டர் என்ன பேசுறீங்க? இங்கெல்லாம் ஒரு பாஸ்டரையா ஒரு கடையில் விளம்பரம் போட்டு வச்சிருக்கிறான் பாஸ்டர், மோசே வட்டி கடையாம். அல்லேலூயா. ஒரு தேட்டருக்கு பேர் மோச்சம். அல்லேலூயா. ஒரு சினிமா தேட்டரில் எழுதி வச்சிருக்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உள்ளே வாருங்கள். இந்த ஆட்களுக்கெல்லாம் கொழுப்பு அதிகம். ஏசுனார் பேரை தூசிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஆமென், ஜீவனை வாங்கிட்டாருன்னா மறுநாள் மண்ணுக்குள்ள வச்சிருவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆகான் தேவ சித்தம் செய்யல, அவன் குடும்பம் அழிக்கப்பட்டது. தேவ சித்தம் செய்யலைன்னா அழிவுக்கு நேராக போயிடுவான். நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். சிம்சோன், அவனை குறித்து ஒரு பெரிய தேவ சித்தம். 2 நியாயாதிபதிகள் 13:5 என்ன தெரியுமா? அவன் ஹல்லேலூயா. அவனுக்கு வேலை என்ன தெரியுமா? பெலிஸ்தியர் கையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கணும். நசரேய விரதம் உள்ளவன் திருமணம் பண்ணக்கூடாது தெரியுமா? முதல் காரியம் தொடங்கினா, 2வது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி பனிச்சறுக்கு மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறார் சிம்சோன். சிக்கிக்கிட்டாரு. தெலீலா வஞ்சகத்தில் சிக்கிக்கிட்டாரு. கர்த்தர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு பிறக்க வச்சார், உன்னத நோக்கத்தோடு அழைத்தார், உன்னத நோக்கத்தோடு வல்லம வரங்களை கொடுத்தார். நான் சொல்றேங்க, பொய்யான மாயை பற்று கொள்ளுகிறவங்க தங்களுக்கு வருகிற கிருபையை வீணடிக்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்த கிருபை வீணா போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பேங்கில் போட்ட பணம் திடீர்னு பேங்க் திவாலா ஆயிடுச்சுன்னா மனசு எவ்வளோ எரியும் தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. 1 கோடி ரூபா போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், பேங்க் திவாலா ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? நம்ம ஒன்றுமே பேச மாட்டீங்கல்ல. ஆமென். சேம்சன் சொல்லுங்க. எத்தனை வேதனை தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த பணத்தை திவாலா ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த சிம்சோன் என்ன செய்யறான் தெரியுமா? துணிகரம். நான் சொல்றேங்க, என்னாகமம் 15:39-50 பார்த்தீங்கன்னா அறியாமையின் பாவம் துணிகரமான பாவம். சிம்சோன் தேவ சித்தம் செய்யல, அவனுக்கு துணிகரம் இருந்துச்சு. நான் சொல்றேங்க, யாருக்கும் துணிகரம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க? துணிகரம் இருக்கக்கூடாது. தேவ சித்தம் செய்யல, துணிகரம். என்ன செஞ்சாலும் ஏசுனார் பண்ணு கண்டுக்கிற மாட்டார். கண்டுக்குருவாருங்க. அதோட பேச சொல்றான், நான் எப்படி செய்தனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார். தேவன் நன்மைக்கும் சரி கட்டுவார், தீமைக்கும் சரி கட்டுவார். 1 ராஜாவின் புத்தகம். தேவ சித்தம் செய்யாதவன் ஒரு எரேபயாம், அவனுக்கு 10 கோத்திரத்தை கொடுத்தாரு. அவன் எருசலேமுக்கு போனா ஜனங்கள் கர்த்தரோடு இணைஞ்சிருவாங்க, கர்த்தருடைய வழியில் நடந்துருவாங்கன்னு சொல்லி தாளையும் பெத்தையிலையும் கன்றுக்குட்டியை வச்சான். எதை வச்சான்? கன்றுக்குட்டியை வச்சான். ஆனால் பிற்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துர்க்கிரியைகளுக்கு இவனை எடுத்துக்காட்டா வேதம் சொல்லும். வேதத்தில் தேவனால் அடிக்கப்பட்டு மரித்தவர்களை இவனும் ஒருவன். தேவன் எனக்கு ஆமென் தகப்பனாக இருக்கணும், சிநேகிதனாக இருக்கணும், பாதுகாக்கிறவராக இருக்கணும், என்னை அடிக்கிறவராக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன்ட்டு அடி வாங்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. தேவன் கையில் விழுகிறது அது எதுக்காக சொல்றாரு? எபிரேயர்ல சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்த வேற எந்த பரிகார பரி இல்லை. அந்த வசனத்தின் அப்படியே முடிக்கும் போது சொல்றார், தேவன் கையில் விழுறது பயங்கரமா இருக்கும். அவர் பச்சிக்கிற இந்த எரபயாம் தாளையும் பெத்தலையும் கண்டுகுட்டி வச்சான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நல்ல காரியங்கள் மக்கள் மத்தியில் போகாது, தீய காரியங்கள் மக்களுக்குள்ள நிலைச்சிருக்கு. நிகுஸ்தான ஒவ்வொருத்தனா ஒழிச்சு வச்சு எசேக்கியா கால வர அது இருக்குது பாருங்க ஆராதனைக்கு. அல்லேலூயா. ஆந்திராவில் ஏசனான்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் மரிச்ச உடனே இப்போ அவர் போட்டா வச்சு மாலையை போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சிலர்லாம் கர்த்தர் வருகை தாமதிச்சா அந்த தகப்பன்மார்கள் ரொம்ப நாள் வாழ்ந்து ஊழியம் செய்து இந்த பூமியை விட்டு போவாங்களா போக மாட்டாங்களா சொல்லுங்க? அப்படி
போனாங்கன்னா அவங்க படத்தையெல்லாம் வச்சு கும்பிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. நம்மளால் கும்பிட்டு வச்சுருவான். ஆமேன். அந்தோனியாருக்கு கவி கட்டுற மாதிரி ஊழியக்காரங்களுக்கு கவி கட்டிடுவான். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வரமாட்டேங்குது? ஆமேன். உங்கள் ஊரில் நம்ம ஊரில் கவி கட்டுறது ரொம்ப அபூர்வமான செயல்கள்ல. அடுத்தது தேவ சித்தம் செய்யாதவர்கள் யாரு? ஒன்று சாமுவேல் 13வது அதிகாரம் 9-12 முடிய. 1 சாமுவேல் 15:10-11. சவுல் இவன் கழுதை தேடி போனவன ஆண்டவர் அபிஷேகம் பண்றார். ஆனா இவன் தேவ சித்தம் செய்யல. அமலேக்கியர்கள் அழிக்க சொன்னா அழிக்காம வந்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு 1 நாளாகமத்தில் அவனை நான் கொன்றுன்னு எழுதியிருக்கும். அவனை நான் என்ன செய்யறேன்? கொன்று. எல்லாரும் நினைச்சாங்க பெலிஸ்தேர் தான் கொன்றாங்க. அப்பா பார்வைக்கு அப்படி, கொன்றதே நான் தான். தேவ சித்தம் செய்யலைன்னா ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு, அந்த சபைக்கு, அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கவே மாட்டார். இன்னொரு காரியம் சொல்லிட்டு அடுத்த ஒரு பகுதியை ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிட்டு நம்ம ஜெபத்துக்குள்ள போகிறோம். எத்தனை பேர் சாமுவேலை பிடிக்கும்? அல்லேலூயா. சாமுவேலை பிடிக்குமா? அல்லேலூயா. நான் இப்போ சொல்கிற காரியம் அவரை குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, வேதத்தின் காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் உமக்கு சொந்தமையா, அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே. ஆவியான் ஆவியான்ம சரீரம் அர்ப்பணித்தே, உள்ளமுடல் எல்லாமே, என் உள்ளமுடல் உமக்கு தந்தேனையா, ஒரு கள்ளக்கவடு இல்லாமல். அல்லேலூயா. நாம் வேதத்தை வாசித்து சில காரியங்களை சொல்கிறது யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. எந்த வேதத்தை போதிக்கும் போது பரிசுத்தவான்களை பரிசுத்தவாட்டிகளை குற்றப்படுத்தக்கூடாது. ஆனால் அதில் எனக்கு ஒரு எச்சரிப்பு இருந்துச்சுன்னா அந்த எச்சரிப்பில் நான் கவனமாக இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பெண்ணினால் வேதனைப்படுத்தும் போது ஆலயத்துக்கு போகும்போது ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. 1 சாமுவேல் 1:11 சேனைகளின் கர்த்தாவே தேவரீருடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், அவன் உயிரோடு இருக்கும் சொல்லுங்க. அவன் உயிரோடு இருக்க சொல்லுங்க. அவன் சொல்ல, எல்லாரும் சொல்லுங்க. அவன் உயிரோடு இருக்கும். அவன் உயிரோடு, எல்லாம் வாய் திறந்து சொல்ல. அவன் உயிரோடு இருக்கும் மரம். அவன் அவன் தலையின் மேல என்ன வராது? அவன் நசரேனா இருப்பான். சாமுவேல் வாழ்க்கையில் திருமணமே பண்ணக்கூடாது, திருமணமே பண்ணிடக்கூடாது. சிலருக்கு அந்த அழைப்பு, சிலருக்கு அந்த அழைப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு அந்த அழைப்பு, சிலருக்கு அந்த அழைப்பு இல்லை. சாமுவேல் திருமணம் பண்ணிட்டார், சரி, ஆண்டவரை விட்டுட்டார். 1 சாமுவேல் 8 கர்த்தரை கேட்காமலே அவர் பிள்ளைகளை கொண்டு நியாயாதிபதிகளாக வைக்கிறார். நான் சொல்றேங்க, இந்த சாமுவேல் பிரதிஷ்டையை மாற்றினது சுய சித்தம் செய்தது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? தேவ சித்தம் செய்யாதனால, தேவ சித்தம் செய்யாதனால, ஒருவர் செய்யாதனால முழு சபை எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் சறுக்கி போவதற்கும் தடுமாறி போவதற்கும் சாமுவேல் அன்றைக்கு செய்த இந்த காரியம் ஒரு வழியா இருந்தது. தேவ சித்தம் செய்யலைன்னா தனக்கு மட்டும் இல்லை, தன்னோடு உள்ளவர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கிறது. சிலர் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவ சித்தம் செய்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவ சித்தம் சொல்லுங்க, நான் தேவ சித்தம் செய்கிறவன். ஆதியாகமம்
ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வார்த்தையை பார்த்து நாம் ஜெபம் பண்ணி நாம் முடித்து அன்பு தேவ ஊழியர் கையில் கொடுத்துட்றேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோவா வந்து தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறார். 7:5 இருக்கு, கர்த்தர் நோவாவுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் கொப்பேறு மரத்தை வச்சு ஒரு பேலை கட்டணும். கொப்பேறு மரம் என்பது அவன் வெட்டி தந்திருப்பானா? இப்போ உள்ள நவீன காலத்தில் மாதிரி மரங்களை எடுத்து பலகையெல்லாம் பிரிக்கிறது லகுவான காரியமா? எது லகுவான காரியம் இல்லை. பேலையை கட்டுவது லகுவான காரியம் இல்லை. அந்த மரங்கள் எல்லாம் ஒரே இடத்த அவன் வீட்டை சுத்திலுமா இருந்திருக்கும். அந்த மரம் எங்க இருந்துச்சே தெரியல. அந்த மட்டும் மரத்தை வெட்டி பிரிக்கணும். மர வேலை பார்க்கறது தூத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு நல்லா புரிஞ்ச ஒரு காரியம். ஆனா அவ்வளவு ஒரு கடினமான சவாலான ஒரு காரியத்தை செய்து முடித்தான். ஆமென் சொல்லுங்க. உயிர் ஜீவன்களுக்கெல்லாம் உணவு சேகரிக்கிறான். எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்றான். எல்லாருக்கும் என்ன செய்யறான்? சுவிசேஷம் சொல்றாரு. தேவனோடு சஞ்சரிக்கிறார். தேவ சித்தம் செய்ததுனால இவர் குடும்பம் அழிவில் இருந்து காக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தம் செய்தா, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, தேவ சித்தம் செய்தா நாங்க அழிவில் இருந்து காக்கப்படுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க. 1 யோவான்ல சொல்லுவாரு, தேவ சித்தம் செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். எத்தனை பேர் கைகளை தட்டி நன்றி சொல்ல முடியும்? சொல்லுங்க, நான் தேவ சித்தம் செய்வேன். கொஞ்சம் காட்சி கொடுத்துட்டு வர முடியுமா? செல்லம். அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் உம் சித்தம் செய்வதுதான். ரெண்டாவது, மோசே தேவ சித்தம் செய்கிறார். சுயத்தில் யாத்திராம 2வது அதிகாரத்தில் இறங்கி செயல்பட்டார். தோல்வி. ஒரு கொலையில் முடிஞ்சிச்சு. ஓடி ஒளிய வேண்டியதாக இருந்துச்சு. 3வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறாரு. வா என்றார். நீங்க அதே யாத்திராம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை வாசிங்கன்னா நமக்கு நல்லா அது நல்லா புரியும். 6வது அதிகாரம் 26, இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாக எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசையும் இவர்களை. அப்போ தேவ சித்தம் இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குறது. இதை மோசை வெற்றியா செய்தான். அல்லேலூயா. அதனால உபாகமம் முடியும் போது இப்படி எப்படி முடியும் தெரியுமா? மோசை போல ஒரு தீர்க்கதரிசி இனி எழும்பினதே இல்லை. நான் சொல்றேங்க, தேவ சித்தம் செய்கிறவங்கள ஆண்டவர் பூமியில கனப்படுத்துவாரே. சொல்லுங்க, தேவ சித்தம் செஞ்சா, சொல்லுங்க, தேவ சித்தம் செய்தா பூமியில கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா பார்த்துவார். என்னை கனம் பண்றவங்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22 25 வரை யோசேப்பை குறித்து 12 பிள்ளைகளை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றாரு. யோசேப்பு கனிதரும் செடி. அதிலே சொல்றாரு, அவன் மேய்ப்பன். அவன் யாருங்க? மேய்ப்பன். இந்த யோசேப்பு தேவ சித்தம் செய்தான். இந்த யோசேப்பை குறித்து தேவ சித்தம் என்ன தெரியுமா? அவனை அறியாமலே, நல்ல கவனிங்க, இவருக்கு வெளிப்பாடு உண்டு, தகப்பனுக்கு வெளிப்பாடு உண்டு. அந்த குடும்பத்தை விட்டு, அந்த கூட்டை விட்டு கலைச்சு ஆண்டவர் வெளியே கொண்டு போறாரு யோசேப்ப. சில வேளையில் என்ன நடக்குன்னு தெரியாது. என்ன நடக்குன்னு நம்மகிட்ட தெரிய விட்டாலும் தேவனுக்கு அர்ப்பணித்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தேவன் ஒன்றையும் தீமையாய் செய்ய மாட்டார், எல்லாம் நன்மையாய் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு 25 வயசுல ஒரு பாடல் கிடச்சிச்சு. எனக்கு பாட்டு என்பது, நான் மியூசிக் ரொம்ப படித்ததும் கிடையாது, எனக்கு பாட்டும் வராது, தாளமும் வராது. ஆமென். நான் 89வது ஆண்டில் அக்டோபர் 10ஆம் தேதி ஜெபத்தோட்ட ஊழியத்தில் போய் சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாதரோட 5 ஆண்டுகள் இருந்தேன். அப்போ காலைதோறும் அந்த நாட்களில் கூப்பிட்டு மக்களை அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து ஃபாதர் பெருக்குமான சப்பா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க இப்படி உட்கார்ந்துருக்காங்க, நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன். கையை தட்டுனல்ல, பயங்கர கைதட்டு. என் கையை பிடிச்சிட்டு பாடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேர்த்து விறுவிறுத்துருச்சுட்டு அந்த காலை கூட்டம் முடிஞ்ச உடனே இப்போ துதி மண்டபத்தில் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் கூட்டு போய் மகனை வாடான்னு சொல்லி கையை பிடிச்சி எழுதிட்டு போய் கையை தட்டுறான்னு சொன்னாங்க. கொஞ்சம் கை தட்டினேன்.
அப்போ கை இப்படி தட்டணும் ஆமன்னு சொல்லி. ஆமன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பாடுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பாடினேன். இப்படி பாடணும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு போய் பின்பாட்டெல்லாம் பாட வச்சாங்க. எனக்கு 25 வயசில் ஒரு குடும்பம் வந்துச்சு. ஐயா நாங்கள் தொழில் பண்ண போகிறோம், ஒரு 5000 ரூபா வேணும். எனக்கு அப்போ பணம் இல்லை. ஒரு செல்வந்தன், பெரிய பணக்காரர். அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் எப்போ கேட்டாலும் எவ்வளோ பணம்னாலும் உங்களுக்கு நான் தருவேன்னு சொன்னார். அவரை நம்பி பசேறி போயிட்டேன். அவரை போய், அண்ணாச்சி ஒரு குடும்பம் என்கிட்ட ஒரு 5000 ரூபா கேட்குறாங்க, நான் 5000 ரூபா நீங்கள் தாங்க, நான் உங்களுக்கு தந்துடுவேன் திரும்பன்னு சொன்னேன். அவர் சொன்னார், வேறு எது வேணாலும் தாங்க கேளுங்க, நாங்கள் 5000 ரூபா கடன் தர முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ நான் தொட்டா சினிங்கி பாருங்க, எதையும் தாங்க முடியாது. அழுகையாக வருது. அவர் வீட்டில் மொட்டை மாடி இருக்குது. அண்ணாச்சி அந்த கதவை திறந்து விட சொல்லுங்கள் அக்காவை சொன்னேன். கதவை திறந்து விட்டாங்க. போய் அழுதுகிட்டே இருக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு மேலே அழுதுகிட்டே இருக்கிறேன். எனக்கு அப்போ 25 வயசு. காலில் செருப்பு கிடையாது, ஆமேன், நல்ல உடை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த காலங்களில் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னை அறியாமலே ஒரு ராகம் வருது, ஒரு வார்த்தை வருது. பார்த்தா அந்த கண்ணீர் அப்படியே மாறுது. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு. அன்றைக்கு 5000 ரூபா கொடுத்திருந்த அந்த பாட்டே வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. கை தட்டுங்க. ஏசப்பா நல்லதான் செய்வாரு. சொல்லுங்க ஏசப்பா. சொல்லுங்க. யோசேப்பு தேவ சித்தம் செய்வதற்கு வீட்டை விட்டு அனுப்புறாரு. தேவ சித்தம் செய்தான். இந்த யோசேப்பு தேவ சித்தம் செய்தது தெரியுமா? அவன் தேவனுக்கு பயப்படுறவன். எல்லாரும் எத்தனை பேர் தேவனுக்கு பயப்படுறீங்க? ஆதியாகமம் 42:18 தேவனுக்கு பயந்தவன் சொல்றாரு. ஆதியாகமம் 47:14 உண்மை உள்ளவன். எகிப்தில் உள்ள கானான் தேசத்தில் உள்ள அத்தனை பணமும் வருது, அதுல 1 ரூபா கூட எடுக்காம அரமனையில் கொண்டு போய் சேர்க்கிறான். ஆதியாகமம் 37:7-12 உண்மை உள்ளவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆதியாகமம் 50:20 பழிக்கு பழி வாங்காதவன், தேவ சித்தம் செய்கிறவன். இதெல்லாம் இருப்பாங்க. எத்தனை பேர் தேவ சித்தம் செய்வீங்க? ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவனை ஆவிக்குரிய நிலையில ஆண்டவர் சிகரத்துக்கு கொண்டு போவார். வல்லமை உள்ளவனா மாற்றுவார், மகிமை உள்ளவனா மாற்றுவார். எத்தனை பேர் தேவ சித்தம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர்கிட்ட எழுந்தவுடனே சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு 100க்கு 100 தேவ சித்தம் செய்யணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபத்துல தேவ சித்தம் செய்யணும், வேத வாசிப்புல தேவ சித்தம் செய்யணும், பேசுற வார்த்தையில தேவ சித்தம் செய்யணும், ஊழியத்துல தேவ சித்தம் செய்யணும். சில இடங்கள் எல்லாம் ஆண்டவர் பேச விட மாட்டார். சில வேறு நேரங்களில் ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்ல விட மாட்டார், சில கிரியைகளை செய்ய விட மாட்டார். பவுல ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில ஆசியாவில் வசனத்தை சொல்லாத அளவுக்கு தடுத்தார். ஏன் தெரியுமா? எல்லாம் நன்மைக்காக. தேவ சித்தம் செய்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தம் செய்தால். சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. ஆமென். தேவ சித்தம் செய்தது யோசுவா. யோசுவா 1:1 அதிகாரம் 2-5 வரை 11, 18, 14:1 யுத்தம் பண்ணினான், தேசத்தை பிடித்தான், பங்கிட்டு கொடுத்தான். ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு மேல யுத்தம் பண்ணினான். 1 நாள் 2 நாள் இல்ல. நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு 52 நாள் பாடுபட்டார். இவர் ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு மேல யுத்தம் பண்றாரு. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தம் செய்ததுனால உள்ள வரும்போது அவன் பணிவிடக்காரன். யோசுவாவின் புத்தகத்துல அவன் ஊழியக்காரனா மரிச்சான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரையும் தேவ சித்தம் செய்கிறவங்களை பரலோகம் மறக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் பணிவிடைக்காரன். என்னாகம புத்தகத்தின்படி, யாத்திராம புத்தகத்தின்படி மோசையின் பணிவிடைக்காரன், வேலைக்காரன். யோசுவாவின் புத்தகத்தின்படி 24 கர்த்தருடைய ஊழியக்காரன். பவுல் சொல்றார், நான் ஸ்தானாதிபதி. தேவ சித்தம் செய்கிறவங்களை இந்த பூமியில கர்த்தர் ஒரு ஸ்தானாதிபதியா வச்சிருப்பார். அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய கிரியையை வெளிப்படுத்துகிற ஒரு மகளா வச்சிருப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யோசியா ஒரு தேவ சித்தம் செய்கிறவன். தீர்க்கதரிசி சொல்றான், தாவீதின் வம்சத்தில் ஒருத்தன் பிறப்பான், இன்னென்ன காரியம் செய்வான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவ சித்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவன் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனா இருந்தான்.
2 நாளாகமம் 34 1 5 வரை அவனை குறித்து செஞ்சதை சொன்னதை செய்கிறான். எல்லா காரியங்களையும் செய்கிறான். நான் சொல்றேங்க, உங்களை குறித்து என்னை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கு. எபேசியர் 2:10 மட்டும் வாசிங்க. எதுக்காக? சீக்கிரம் ப்ளீஸ். முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் இந்த பூமியில யாருக்கு பிள்ளையா பிறக்கணும், எவ்வளவு நாள் வாழணும், என்ன படிக்கணும், எல்லாமே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என்னென்ன காரியம் செய்யணும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனா எல்லாத்தையும் உடனே வெளிப்படுத்த மாட்டாரு. தேவன் கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா. தேவன் அற்புதமா ஆச்சரியமா நடத்துவார். தாவீதை குறித்து எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் நடபடி 13:36 இல்லையே 36 13:36 தேவனுடைய சித்தத்தின்படி செய்து ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். அப்போ தாவீது தேவ சித்தப்படி செய்தான். அதனால பரலோகம் என்ன தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுது. தேவ சித்தம் செய்யறவங்களை பரலோகம் என்ன சொல்ல தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தேவ சித்தம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி பாருங்க. ஆமென். ஒரு பக்கமா படுத்துக்கப்பா, கொஞ்சமா தண்ணி குடி. ஆமென். மேல் வாய், உன் வாய் பேசாம ஒட்டிக்கிறோம், பரவாயில்ல ஆண்டவரே. தேவ சித்தம் செய்யறவங்க எந்த தியாகத்தையும் செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. தேவ சித்தம் செய்யறவங்க எந்த தியாகம் செய்வாங்க. சொல்லு, வாய் திறந்து சொல்லுங்க. சொல்லுங்கள வாய் திறந்து. எந்த தியாகமும் அந்த மனசு வந்துடும். ஒரு பக்கமா படுக்க முடியுமா? கொஞ்சோண்டு தண்ணீர் குடிக்க முடியுமா? பேசாம இருக்க முடியுமா? இதெல்லாம் தேவ சித்தம் செய்கிறவனுக்கு கடினமானது அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை சாப்பிடலைனாலே வயிறு மதியத்தில் 2 மணிக்கு மேலே வயிறு காந்தம். ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு பரவாயில்ல ஆண்டவரே, நான் சாப்பிடாம இருக்கணும் பரவாயில்ல, தண்ணீர் குடிக்காமல் இருக்கணும் பரவாயில்ல, பேசாமல் இருக்கணுமா பரவாயில்ல. எத்தனை பேர் தேவ சித்தம் செய்தா ஒரு தியாகம் உண்டாகும்? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரான இயேசு யோவான் 17:3 படி இயேசு சொல்லி முடிக்கிறாரு. பிதாவை உம்முடைய சித்தத்தை செய்து முடித்த. பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில் இயேசு செய்து முடித்தபடினாலே பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் ரட்சிப்பின் வழியை ஆண்டவர் திறந்து வச்சுட்டு போயிட்டார். தேவ சித்தம் செய்கிறவங்க தான் அநேகருக்கு ரட்சிப்பின் வழியை காட்ட முடியுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் நடபடி 9வது அதிகாரத்தில் பவுல் பிடிச்ச உடனே சொல்றார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். எதையா செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எதையா செய்யக்கூடாது. நான் எனக்கு விருப்பமானதை செய்யக்கூடாது. மனசு மாமிசம் விரும்பினதை செய்யக்கூடாது. என் அனுபவத்தை நிறைவேற்றக்கூடாது. என் ஆசையை நிறைவேற்றக்கூடாது. ஆனால் எல்ஜோசப்பன்னு சொல்லுவாங்க, ஜெபத்துக்கு வர்ற பதில் வேற. பதிலில் சொல்லுவாங்க, ஒரு வாலிபனுக்கு 28 வயசாயிடுச்சு, கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுறான். ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல பெண்ணு வேணும்னு. அது தவறல்ல. ஏசப்பா பக்கத்து வீட்டில் உள்ள எஸ்தரை வேணும்னு சொல்லி கேட்டால் அது ஆசைன்னு சொல்லுவார். ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு என்ன ஆச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆசை வேற, தேவை வேறன்னு சொல்லி கொடுப்பார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் பவுல் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். எடுத்தோன்னு சொல்லிட்டாரு அனனியாட்ட, அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்ப. நல்ல கவனிங்க, பவுல் அனுபவித்த பாடுகளில் ஒன்றை கூட சில பக்கம் நான் இன்னும் தொடல. ஆனாலும் கர்த்தர் கிருபையினால அவர் பின்னோக்கி போகவே இல்லை. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயுல சொல்றாரு, கர்த்தர் என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி 20:24 சொல்றாரு, ஆமென். ஆண்டவரை என் ஜீவனை நான் ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கல, அவர்கிட்ட பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விருப்பப்படுறேன். 2 தீமோத்தேயு 4:7 சொல்றாரு, ஓட்டத்தை முடிச்சிட்டேங்க, ஓட்டத்தை முடிச்சிட்டேன். தேவ சித்தம் செய்கிறவர்கள் வெற்றியாய் வாழ்ந்து வெற்றியாய் வாழ்க்கையை முடிப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தம் செய்கிறவங்க வெற்றியாய் வாழ்ந்து வெற்றியா வாழ்க்கையை முடிப்பாங்க. நிறைய பேர் தோல்வியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க.
தேவ சித்தம் செய்தா உள்ளேயும் வெற்றி வெளியும் வெற்றி. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தம் செய்தா உள்ளேயும் வெற்றி வெளியும் வெற்றி. பவுலுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்தனால வாழ்க்கையும் வெற்றி, ஊழியமும் வெற்றி. ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையும் வெற்றி, ஊழியமும் வெற்றி. ஹல்லேலூயா. எல்லா இடங்களையும் எங்களை என்ன செய்கிறாருங்க? வெற்றி சிறக்க பண்றார். நீங்க நானும் எந்த கூட்டம்? இதான் கேள்வி. தேவ சித்தம் செய்கிற கூட்டமா, சுய சித்தம் செய்கிற கூட்டமா? சுய சித்தம் செய்கிறவங்களா இருந்தா இன்றைக்கு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடணும். எத்தனை பேர் நம்புறீங்க? சுய சித்தம் செய்கிறவங்களா இருந்தா அதை விட்டு வெளியே வந்துடணும். மோசே நினைச்சார், நான் படிச்சிருக்கிறேன், எகிப்தில் உள்ள எல்லா காரியமும் தெரியும், எனக்கு நல்லா பேச தெரியும், நல்ல நிர்வாகம் பண்ண தெரியும், எதை வேணாலும் சமாளிக்க தெரியும்னு முதல் முறையா இறங்கினா முதல் ஊழியத்திலே அவன் தோல்வி ஆயிட்டான். பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு. கர்த்தர் பார்த்தாரு, நீ பிரச்சனைன்னு சொன்னா ஆயுதத்தை தூக்குற, இப்ப ஊழியத்தை உன் கையில் கொடுத்தா பிரச்சனை பண்றவன வெட்டியே வீழ்த்திடுவப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஊழியத்தின் பாதையில ஆமென், வெக்கம், மானம், சூடு, சொரணையில ஒண்ணு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், சோத்திரம். எல்லாம் பேசுவாங்க. சவுல பேலியாளின் மகனா நம்மை ரட்சிக்க போறான், எல்லாம் பேசிட்டு போ. தாவீதை தூசிச்சுட்டு போ. எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தா கர்த்தர் நம்மள வழியாக பெரிய காரியம் செய்வார், பெரிய காரியம் செய்வார். தேவ சித்தம் செய்கிறவங்களை வெற்றியா இருக்கிறது மட்டுமல்ல, தேவன் அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, தேவ சித்தம் செய்கிறவங்களை தேவன் பயன்படுத்துவார். எத்தனை பேர் பயன்படுத்த நினைக்கிறீங்க? நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏசப்பா, நீங்கள் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு எல்கையில் அங்கே போகணும் இங்கே போகணும் ஆசை இருந்துச்சு, அதெல்லாம் போயிருச்சு. ஆமென். அந்த வால் போஸ்டில் இப்படி கையை நீட்டணும், இந்த வால் போஸ்ட், அந்த ஆசையும் போயிருச்சு. ஒரு ஆசையும் கிடையாது. ஆமென். ஏசப்பாவின் சித்தம் செய்கிறது தான் பெரிய நோக்கமாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கின மாதிரி இருக்குது. ஆமென். 61 வயசை தொட்டாச்சு. ஆமென். இன்னும் வேகமாக ஓடிரும். நாட்கள் வாரங்களாகும், வாரங்கள் மாதங்களாகும், மாதங்கள் வருடங்களாகும். ஒரு நாள் இந்த பூமியை விட்டு சீக்கிரமாக நான் போயிடுவேன். ஆனால் தேவன் என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை 100க்கு 100 நிறைவேற்றிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். தேவனுடைய பிள்ளையை இந்த பூமியில் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். எல்லாரும் சொல்லுங்கள், பிதாவே, உம்முடைய குமாரன் இந்த பூமியில் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தது போல நானும் நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, நீங்களா ஜெபம் பண்ணுங்க, நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஷபா கடா லரா கெடா லரா பாபா பா. தேவ சித்த நிறைவேற்ற வாலிப மகனே, வாலிப மகளே, தேவ சித்த நிறைவேற்ற வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. தாயே, தகப்பனே, ஷகா டலா ரபா கடா லரா பாபா பா. தேவ சித்த என்ன தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். தேவ சித்தம். அல்லேலூயா. தேவையானதொன்று, தேவையானதொன்று சமூகமே, இயேசுவே சமூக. முடிஞ்சா கைதட்டி பாடலாமே. தேவையானதொன்று சமூகமே, இயேசுவே சமூகமே. மீண்டும் தேவையானதொன்று ஷரபலதரபலா, இயேசுவே சமூகமே. நித்தியமானவரே, நிரந்தர பேரின்பமே, நித்திய அவர்தான் நித்தியங்க. நிரந்தர பேரின்பமே, நீரே போதும் என் வாழ்விலே, நிரந்தரம் நீர்தானையா. நீரே போதும் என் வாழ்விலே, நிரந்தரம் நீர்தானையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை. இன்னும் சத்தமா பாடுவப்பா.
தேவை தேவையானதொன்று தேவையானதொன்று அழைத்தவர் நீதானையா கரம் பிடித்தவர் நீதானையா அழைத்தவர் நீதானையா நடத்தி செல்லும் நல்மேய்ப்பரே நன்றி நன்றி ஐயா தேவ சித்தம் செய்த